என்னன்னு சொல்லுவோம். சில புக்கில் உங்களுடைய புக்கு இப்போ டுமிட் அண்ட் ஃபுட்டியில் டைஹெட்ரல் குரூப்போட நொட்டேஷன் இது சரியா. வேற புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா டிஎன்னு கொடுத்துருப்பாங்க. டிஎன் சரியா. டிஎன் என்ன அர்த்தம்னா டைஹெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 2n சரியா. இது வந்து இந்த D2nங்கிறது உங்க டுமிட் அண்ட் ஃபுட்டியில் உள்ள நொட்டேஷன் சரியா. வேற இந்த பட்டாச்சாரியா அண்டு ஜோசப் கேலியன் இது மாதிரி புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணீங்கன்னா அங்கே டிஎன் தான் டினோட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான் சரியா. ஓகே, இப்போ இங்கே எப்படி டிஃபைன் பண்ணுதோன்னு பாருங்க. இந்த டைஹெட்ரல் குரூப் ஒன்றும் இல்லை, அதாவது ஷேப்ஸ் இருக்குல்ல, ட்ரையாங்கிள், ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, அடுத்து பென்டகன், ஹெக்ஸகன் இது மாதிரிலாம் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? ஒன்றும் இல்லை, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும் சரியா. அதாவது ஓகே, ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அப்போ என்னன்னா இந்த 3 சைட்ஸும் ஈக்குவல். ஓகே, ஒவ்வொரு சைடோட லென்த் எல்லாமே ஈக்குவலா இருக்கும் சரி. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் சரியா. இப்போ இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நீங்க ஒரு குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் சரியா. இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நான் இந்த 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 பாயிண்ட்டுக்கு என்ன கொடுத்துக்கிறேன்னா ஒரு லேபிள் வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன், இதுக்கு 2ன்னு கொடுத்துக்கிறேன், இதுக்கு 3. ஓகே, இப்போ ஒரு நிமிஷம். இந்த இதுக்கு 1 கொடுத்துக்கிறேன் சரியா. இப்போ இதுலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைங்க, அதே மாதிரி இதுல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைங்க சரியா. எல்லாமே கண்டிப்பா இந்த ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். ஓகே, இப்போ அதாவது நான் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி ஒரு குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமான்னு தான் கொஸ்டின் பண்ணேன் சரியா. ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் என்னப்பா இருக்கும்? இந்த ஆங்கிள், அதாவது இந்த டோட்டல் ஆங்கிள் எப்படி இருக்கும், எவ்வளவு இருக்கும்? 360 டிகிரி இருக்கும் சரியா. 360 டிகிரி. ஓகே, அதுல இந்த பார்ட் மட்டும் எவ்வளவு வரும்? நான் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன் சரியா. அப்போ இதை இந்த 360 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 120 ஆயிரும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து 120, இந்த ஆங்கிள் வந்து என்னன்னா 120 அண்டு இந்த ஆங்கிள் வந்து என்னன்னா 120. ஓகே, ஸோ அப்போ இந்த இதெல்லாம் ஆக்சிஸை நினச்சிக்கங்க. ஆக்சிஸ் பாசிங் த்ரூ 2, இது வந்து ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இது சரியா. இது ஆக்சிஸ் பாசிங் த்ரூ. நல்லா கவனிச்சிங்க, இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளை ஈக்குவல், அதாவது ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணும். புரியுதா என்னன்னு? இந்த இது இந்த லைன் போடுறீங்களா, இந்த லைன், இந்த ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் போடுறீங்கல்ல, இந்த லைன் போடுறப்ப இந்த பார்ட்டும் இதுவும் என்னன்னா ஈக்குவலா இருக்கும் சரியா. அதே மாதிரி இந்த ஆக்சிஸும், அதாவது என்ன சொல்லுவோம், ஈக்குவலா டிவைட் பண்ணும். ஓகேவா சரியா. இப்போ நான் என்ன செய்தேன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இது 1ங்கிற பொசிஷன், இது 2ங்கிற பொசிஷன், இது 3ங்கிற பொசிஷன் சரியா. இப்போ எல்லாமே 1 2 3 அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரைட்டா. இப்போ இந்த ட்ரையாங்கிளை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணுங்க. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 120 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிளை அப்படியே ரொட்டேட் பண்ணுதப்பா, இந்த இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுது, 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுது. அப்போ என்ன நடக்கும் பாருங்க, இந்த 1 எங்க வந்துடும்னா 2க்கு வந்துடும் ரைட்டா. 120 டிகிரி இதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா இது அப்படியே 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுதப்போ 1 இந்த பொசிஷன்ல வந்துடும், இது 120 டிகிரி மூவ் ஆகும், இது 2 வந்து இங்க வந்துடும், 3 இங்க வந்துடும். அப்போ இந்த இடத்துல 1 goes to 2 ரைட்டா. அடுத்து 2 எங்க போயிட்டு 3க்கு போயிருக்கு, 2 goes to 3, 3 எங்க போயிருக்குன்னா 1க்கு போயிருக்கு, 3 goes to 1. ஓகே, இப்போ அகைன் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் டைம் ரொட்டேட் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ 1 வந்து எங்க வந்துட்டுனா 2க்கு வந்துட்டு 3 வந்து 2 வந்து எங்க வந்துட்டுனா 3க்கு வந்துட்டு 3 வந்து எங்க வந்திருக்குன்னா 1க்கு வந்திருக்கு சரியா. ஸோ 1 கோஸ் டு 2, 2 கோஸ் டு ஃபர்ஸ்ட் 120 டிகிரி ரொட்டேஷன்ல சரியா. 3 கோஸ் டு 1. ஓகே, இது வந்து 120 டிகிரியில ரொட்டேட் பண்ணுதப்போ ரைட்டா. அடுத்து 240 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்களேன். 240 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ என்ன நடக்கும்னு பாருங்க. 1 2 3 இங்க இருங்க. 1 வந்து 120 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ இங்க வந்துட்டு ரைட்டா. 240 இன்னொரு 120 டிகிரி ரொட்டேட் பண்ணா எங்க வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துருமா. ஸோ அப்போ 1 வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடும் ரைட்டா. அடுத்து 2 பாருங்க, இதை 120 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. அடுத்து திரும்ப ஒரு 120 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ அப்படியே எங்க வந்துடும்னா இந்த பொசிஷனுக்கு வந்துடும் ரைட்டா. அப்போ இந்த இடத்துல 1 எங்க போயிருக்குன்னா 3க்கு மேப் ஆயிட்டு 1 கோஸ் டு 3. அடுத்து 2 கோஸ் டு எங்க வந்திருக்கு பாருங்க, 2 கோஸ் டு 1 மாறி இருக்கு ரைட்டா. அடுத்து 3 கோஸ் டு எங்க வந்து 3 இங்கேருந்து 120 டிகிரி ரொட்டேட் ஆகி இங்க வந்திருக்கு. திரும்ப அகெயின் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு வந்துடும் ரைட்டா. 2க்கு வந்துடும். அப்போ 3 கோஸ் டு 2 மாறி ரைட்டா. அடுத்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. 360னா நல்லா கவனிச்சிங்க, ஏற்கனவே 240 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்க சரியா. அப்போ அதோட அடிஷ்னலா 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. அப்போ இந்த 2 எங்க வந்துடும் பாருங்க, இங்க இருங்க. 2 வந்து ஃபர்ஸ்ட் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ இந்த பொசிஷன்ல இருந்துச்சு. திரும்ப 240 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. திரும்ப 360 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா எங்க வந்துடும்னா இங்க வந்துடும் சரியா. அப்போ 2 கோஸ் டு 1 2 3. அப்போ 2 கோஸ் டு 2 ஆயிரும் சரியா. அடுத்து இப்போ 1 வந்து இந்த பொசிஷன்ல இருக்கு. இது வந்து 240 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ உள்ள பொசிஷன் சரியா. அகெயின் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு வந்துடும் சரியா. அப்போ 1 கோஸ் டு 1 மாறிடும். அடுத்து 3 எங்க இருக்குன்னா இந்த பொசிஷன்ல இருக்கு சரியா. 3 வந்து இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 120 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அடுத்து இங்க வர்றதுக்கு 240 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அகெயின் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க, இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அப்போ 3 கோஸ் டு ஓகே ஓகேவா. அதாவது இந்த இந்த லைன் வந்து போடுறதால இந்த ரெண்டும் சிமெட்ரியா இருக்கும். சிமெட்ரினா என்ன அர்த்தம்னா ரெண்டும் ஈக்குவல் பார்ட்டா இருக்கும் சரியா. அதே மாதிரி இந்த ஆக்சிஸும் வந்து என்னன்னா இந்த ட்ரையாங்கிள இதை சிமெட்ரிக் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். இதை வந்து சிமெட்ரிக் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இதுவும் சிமெட்ரிக் ஆக்சிஸ் தான். ஓகே, இதுவும் சிமெட்ரிக். இந்த 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 ஆக்சிஸ் வந்து இந்த ட்ரையாங்கிளை ஈக்குவலா பிரிக்கும் சரியா. ஸோ அதை என்ன சொல்றோம்னா சிமெட்ரிக் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இந்த ட்ரையாங்கிளில் ஃபர்ஸ்ட் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. 120 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ இது இந்த எலமெண்ட் கிடைச்சிருக்கு ரைட்டா. அடுத்து 240 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ இந்த எலமெண்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ இது கிடைச்சிருக்கு ரைட்டா. அடுத்து என்ன செஞ்சிருந்தேன்னா இந்த ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சிமெட்ரிக் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ 1 சரியா. இந்த ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுங்க, என்ன ஆகும். அதாவது இந்த இதுல இந்த இடத்துல பிடிச்சிக்கிங்கப்பா, ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் கொடுங்க, என்ன ஆகும் பாருங்க. இந்த 1 வந்து அப்படியே தான் இருக்கும் சரியா. இந்த இந்த இதுல பிடிச்சிக்கிங்க. இதுல பிடிச்சிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 1 வந்து அந்த பொசிஷன்ல தான் இருக்கும். 2 வந்து எங்க போயிரும்னா 3க்கு போயிடும். 3 வந்து எங்க வந்துடும்னா இங்க 2க்கு வந்துடும் சரியா. அப்போ 1 2 3 எடுக்கிறப்போ இந்த இந்த ஆக்சிஸ் இந்த சிமெட்ரிக் ஆக்சிஸை பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் சரியா. ரொட்டேட் பண்ணீங்கன்னா 1 வந்து அந்த பொசிஷன்லேயே தான் இருக்கும். இதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 வந்து இங்கே வரும், 3 வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடும் சரியா. 2 கோஸ் டு 3, 3 கோஸ் டு 1 மாறிடும் சரியா. இது வந்து இந்த ஆக்சிஸை ரொட்டேட் இந்த ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரொட்டேட் பண்ணுது, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இதே ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துங்க, இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டேர்ன் பண்ணுங்க, ஒரு ரொட்டேட் பண்ணுங்க கையில் சரியா. அப்போ இந்த 2ம் 3யும் இன்டர்சேஞ்ச் ஆயிடும். அப்போ 2 கோஸ் டு 3, 3 கோஸ் டு 2 மாறிடும். இது இந்த ஆக்சிஸை பிடிச்சி ரொட்டேட் பண்ணது. அடுத்து இந்த ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இதில் பிடிச்சிக்குங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுங்க. இப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன, 2 வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். 2 அதே பொசிஷனில் தான் இருக்கும்.
3யும் 1ம் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். அப்போ 1 goes to 3 இருக்கும், 3 goes to 1 மாறி. ஓகே, அடுத்து இந்த ஆக்சிஸ் வாங்க. 3 வழியா போற சிமெட்ரிக் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த ஆக்சிஸ்ல இதுல 3யை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுங்க. ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். என்னது 1 2வும் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். சரியா? அப்போ 3 வந்து அந்த பொசிஷன்லேயே தான் இருக்கும். 1 2 3 இப்போ 3யை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 2வும் 1ம் என்னது இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகே, வேற எது, அதாவது இப்போ என்ன செஞ்சேன், ரொட்டேஷன் மூலமா 3 எலமெண்ட்ஸ் கொண்டு வந்தேன். ரைட்டா? ரொட்டேஷன் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணதுனால 3 எலமெண்ட்ஸை கொண்டு வந்தேன். சரியா? அடுத்து சிமெட்ரிக் ஆக்சிஸ் மூலமா சிமெட்ரிக் ஆக்சிஸ் எத்தனை சிமெட்ரிக் ஆக்சிஸ் இருக்குன்னா 3 சிமெட்ரிக் ஆக்சிஸ் இருக்கு. சரியா? அது மூலமா 3 எலமெண்ட்ஸை கொண்டு வந்தேன். சரியா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து ஒரு செட்டாக எடுத்துக்கணும். என்ன இருக்குன்னா 1 goes to 1 2 3 1 2 3. இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணதுப்போம். 1 2 3 2 3 1. இது வந்து 120 டிகிரி ரொட்டேட் பண்ணதுப்போ 1 2 3 3 1 2. ஓகே, இது வந்து 240 டிகிரி ரொட்டேட் பண்ணதுப்போ அடுத்து 1 2 3 1 3 2. இது வந்து 1 வழியா போற சிமெட்ரிக் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணதப்போ வர்றது. சரியா? அடுத்து 1 2 3 2 3 1. இது 2 வழியா போற சிமெட்ரிக் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் பண்றது. சரியா? ஓகே, அடுத்து 1 2 3. அடுத்து 3யை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் 2 1. ஓகே, இதெல்லாம் என்னன்னு பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். அந்த ட்ரையாங்கிள் மூலமா ரொட்டேஷன் மூலமா எனக்கு 3 எலமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த சிமெட்ரிக் ஆக்சிஸ் மூலமா ரிஃப்ளெக்ட் பண்ணதப்போ அது மூலமா 3 எலமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ரைட்டா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஜின்னு எடுத்துக்கோம். சரியா? இஸ் ஜி காம்போசிஷன் ஏ குரூப்? சொல்லுங்க பார்ப்போம். குரூப்பா இருக்குமா இருக்காதா? புரியுதாப்பா என்னன்னு? ஜஸ்ட் ரொட்டேஷன் மூலமா 3 எலமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதேன். அண்ட் சிமெட்ரிக் ஆக்சிஸ் மூலமா 3 எலமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 6 எலமெண்ட்டும் சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா? பண்ணுமா பண்ணாதப்பா? யூசிங் காம்போசிஷன், அண்டர் காம்போசிஷன் பைனரி ஆப்ரேஷன் பண்ணும். கண்டிப்பா பண்ணும். இது நேற்று தானேப்பா பார்த்தோம். இது வந்து ஜஸ்ட் S3 தானேப்பா? ஜஸ்ட் S3 தானே? ஓகே, அப்போ கிளியர்லி என்ன எழுதலாம்னா G comma composition is a group. ஓகே, G comma composition is a group-ஆ இருக்கும். சரியா? இந்த G என்ன சொல்லுவாங்கன்னா டைஹெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 6ன்னு சொல்லுவோம். டைஹெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 6ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ட்ரையாங்கிள் மூலமா ஒரு குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப் வந்து D6. ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்படி எழுதுங்க. D2 × 3. எத்தனை சைடு இருக்கு பாருங்க? 3 சைட்ஸ் இருக்கு. 3 சைடோட லென்த்தும் ஈக்குவல். சரியா? ஓகே, அப்போ D2N D2 3. ஓகே, டைஹெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 6. ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் மூலமா நம்ம வந்து என்னது ஒரு குரூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ரைட்டா? இப்போ ஸ்கொயர் மூலமா ஒரு குரூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? ஸ்கொயர் மூலமா ஒரு குரூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? முடியும் சார். வெரி குட். இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகேவா? ஒரு ஆக்சிஸ் இது 1ங்கிற பாயிண்ட் போட்டுக்கிறேன். 2ங்கிறது 3 4. ஓகே, இப்போ இது இந்த ரெண்டுமே சிமெட்ரிக் ஆக்சிஸா இல்லையா? இந்த ஆக்சிஸ் வந்து
சிமெட்ரிக் ஆக்சிஸ். ஏன்னா இந்த ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுவும் சிமெட்ரிக் ஆக்சிஸ் தான். இந்த ஏரியாவும் இதுவும் சேமா இருக்கும். சரியா? இப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்குப்பா? சொல்லுங்க பாப்போம். 90 டிகிரி. வெரி குட். அதாவது 360. இப்போ இதுல எத்தனை சைட்ஸ் இருக்கு? 4 சைடு இருக்கா? 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 90 டிகிரி. அப்போ இந்த இது வந்து 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, இந்த இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, டோட்டலா 360 டிகிரி. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த சென்டர் வழியா போற மாதிரி பண்ணிக்கலாமா? ஓகேவா? இப்போ எல்லாமே சிமெட்ரிக் ஆக்சிஸ் தான். எல்லாமே சிமெட்ரிக் ஆக்சிஸ் தான். சரியா? ஏன்னா ஸ்கொயர் தான் எடுத்திருக்கேன். எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். இது சென்டர் ஆஃப் தி ஸ்கொயர். சரியா? இப்போ எல்லாமே சிமெட்ரிக் ஆக்சிஸா தான் இருக்கும். சரியா? இப்போ இங்க நல்லா கவனிச்சிங்க. இங்க 120 டிகிரி கிடையாது. இந்த ஒன் வழியா போற ஆக்சிஸ்க்கும் 2 வழியா போற ஆக்சிஸுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து என்னன்னா 90 டிகிரி. ரைட்டா? ஸோ அப்போ நீங்க 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க, என்ன நடக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். 90 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா என்ன நடக்கும் சொல்லுங்க? 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்கப்பா. 1 goes to 2. 1 இங்க வந்துடும். சரியா? அடுத்து 2 எங்க வந்துரும்னா 3க்கு வந்துடும். சாரி, இது 2, இங்க 3 வந்துடும், இங்க 4 வந்துடும். அப்போ 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 4, 4 goes to 1. ஓகே. இப்போ அடுத்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4. ஏற்கனவே 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன். இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா 1 வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடும். சரியா? 2 வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன். அகைன் இங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா இங்க இந்த பொசிஷனுக்கு வந்துடும். அடுத்து 3 வந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணது. 90 டிகிரினா இங்க வந்துட்டு 180 டிகிரினா இந்த பொசிஷனுக்கு வந்துடும். அடுத்து 4 வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ இந்த பொசிஷன்ல இருக்கு. இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ என்ன வந்துடும்னா இங்க வந்துடும். அப்போ 1 goes to என்னவாயிட்டு பாருங்க. 1 goes to 3, 2 goes to 4, 4 goes to 2. கரெக்ட்? சாரி. பாருங்க, 1 goes to 3ங்க, 2 goes to, சாரி மாற்றி எழுதிட்டேன். அதாவது 180 டிகிரி ரொட்டேட் பண்ணதுப்போ 1 goes to 3, 2 goes to 4, 3 goes to 3 இங்க இருக்கு. சரியா? 3 goes to 1. அடுத்து 4 goes to 2. சரியா? இது 180 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ. சரியா? அடுத்து 270 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. 270 டிகிரி. அப்போ 1 2 3 4 அப்படியே இருக்கும். இப்போ 1 எங்க இருக்குன்னா இந்த பொசிஷன்ல இருக்கு. அப்போ 1 வந்து இந்த பொசிஷன்ல வந்துடும். சரியா? 1 வந்து இந்த, அப்போ 1 goes to 4. சரியா? 1 goes to 4. 2 இங்க இருக்கு. இது வந்து 180 டிகிரி ரொட்டேஷன்ல. இன்னொரு 270 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா 2 இங்க வந்துடும். ஸோ சரியா? 2 goes to 1. அடுத்து 3 எந்த பொசிஷன்ல இருக்குன்னா இங்க இருக்கு. அகெயின் 3 இங்க இருந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆகி இங்க வந்திருக்கு. அகெயின் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும். 3 goes to 2. இது 4 goes to என்ன வந்துடும்னா 3 வந்துடும். சரியா? 4 goes to 3. 90 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ உள்ளது. இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. சரியா? அடுத்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4. சொல்லுங்க பாப்போம். இப்போ இது நல்லா கவனிச்சிங்க. 1 வந்து 1 வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடும். 1 வந்து 270 டிகிரி ரொட்டேட் ஆகி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. அகெயின் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா 1 goes to 1னே வந்துடும். அதே மாதிரி 270 டிகிரி ரொட்டேட் ஆகி இங்க வந்திருக்கு. இங்க இன்னொரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த பொசிஷன்.
2 goes to 2, அடுத்து 3 goes to 3, 4 goes to 2. ஓகே, அப்போ பாருங்க ரொட்டேஷன் மூலமா எத்தனை எலமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்னா 4 எலமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இப்போ இந்த ஆக்சிஸ் இது சிமெட்ரிக் ஆக்சிஸ் தானேப்பா? இது சிமெட்ரிக் ஆக்சிஸா இல்லையா? சென்டர் வழியா போகுது சரியா? கண்டிப்பா. அப்போ இது வந்து இந்த ஸ்கொயரை வந்து ஈக்குவல் 2 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணிடும் சரியா? ஸோ இந்த ஆக்சிஸை நான் பிடிச்சிருக்கேன் இந்த இடத்துல. இதில் அதாவது இது வந்து இந்த இந்த கிளாஸ் இதெல்லாம் வந்து நேரடியாக நடத்துகிறப்ப தான் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும் சரியா? இந்த இதில் பிடிச்சிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் நோட் இருக்குல்ல, நோட்டை எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணுங்க. மேலே உள்ளது வந்து கீழேயும் கீழே உள்ளது மேலே போகிற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. இந்த இதை எடுத்துக்கிறேன், சாரி இது எடுத்துக்கிறேன். நீங்கள் மேலே ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கு, மேலே இருக்கு, மேலேயும் கீழேயும் பிடிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் அதை ஜஸ்ட் சைடில் ரொட்டேட் பண்ணுங்க, அதாவது இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ரொட்டேட் ஆகும். ஓகே, ரொட்டேட் ஆனால் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லுங்களேன். இந்த ஆக்சிஸை இங்கேயும் மேலே இங்கே ஒரு 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 புக்கு எடுத்துதுங்க. புக்கில் மேலேயும் கீழேயும் பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணுங்க, என்ன நடக்கும்னு பாருங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணுதீங்கன்னா இந்த 1ம் 4ம் இன்டர்சேஞ்ச் ஆயிடும். ரைட்டா? 1 2 3. இதை ஜஸ்ட் இப்படி இங்க இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ 1 வந்து 4 பொசிஷனுக்கு போயிடும், 4 வந்து 1க்கு வந்துடும். அதே மாதிரி 2 3க்கு போயிடும், 3 வந்து 2க்கு வந்துடும் சரியா? 1 goes to 4 and 2 goes to 3, 3 goes to 2, 4 goes to 1 மாறி. ரைட்டா? அடுத்து இந்த ஆக்சிஸை பார்த்துக்குங்க, இந்த ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்க சரியா? இப்படி ரொட்டேட் பண்ணுது. அப்போ இந்த 1ம் 2ம் இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த ஆக்சிஸை பிடிச்சிருக்கிறப்போ 1 வந்து இந்த இடத்துக்கு வந்துடும், 2 இங்கே வந்துடும் சரியா? அப்போ 1 2 3 4. 1 goes to 2, 2 goes to 1 ஆயிரும். அதே மாதிரி 3யும் 2ம் இன்டர்சேஞ்ச் ஆயிரும் சரியா? 3யும் 4ம் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். 4 goes to 3 goes to 4, 4 goes to 3 ஆயிரும் சரியா? இப்போ இந்த ரெண்டு இதை வச்சு ரெண்டு எலமெண்ட், இந்த ரெண்டு ஆக்சிஸை யூஸ் பண்ணி ரெண்டு இது கண்டுபிடிச்சிருக்கேன் சரியா? அடுத்து இந்த டயகனல்ல உள்ள ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க, இந்த இதில் பிடிச்சிக்கோங்க சரியா? ஜஸ்ட் இப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுங்க, என்ன ஆகும்? 1 2 3 4 எடுத்துக்கிறேன். இந்த ஆக்சிஸை பிடிச்சிருக்கேன் சரி? இங்கேயும் இதுலேயும் பிடிச்சிக்குங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுங்க, என்ன ஆகும்? இந்த 2ம் 4ம் அதே பொசிஷனில் தான் இருக்கும் சரி? இது எங்கேயும் இன்டர்சேஞ்ச் ஆகாது, ஏன்னா 2 அந்த இடத்துலையும் இதுலேயும் தான் பிடிச்சிருக்கீங்க. ரைட்டா? ஜஸ்ட் ஒரு டர்ன் பண்ணுதுங்க. 1ம் 3யும் இன்டர்சேஞ்ச் ஆகும். 2ம் 4ம் அதே பொசிஷனில் தான் இருக்கும். 2 4 ஃபிக்ஸ் ஆயிரும், 3 1 மாறிடும். ஓகே, இந்த இதில் அடுத்து இந்த ஆக்சிஸை எடுத்துங்க, இந்த ஆக்சிஸை பிடிச்சிங்க. அதே மாதிரி செய்யுங்க, ஜஸ்ட் இப்படி செய்யுங்க. ஏன்னா செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, 1ம் 3யும் அதே பொசிஷனில் தான் இருக்கும். 1 3 வந்து அதே பொசிஷனில் தான் இருக்கும். 2ம் 4ம் என்னவாகும்னா இன்டர்சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ அப்படி 2 goes to 4, 4 goes to 2. ஓகே, வேற எதுவும் ஆக்சிஸ் இருக்கா? சிமெட்ரிக் ஆக்சிஸ் இருக்கான்னு பாருங்க. ஸ்கொயரில் இதுதான் சிமெட்ரிக் ஆக்சிஸ், இவ்வளவுதான். அப்போ பாருங்க, ரொட்டேஷன் மூலமாக 4 எலமெண்ட், சிமெட்ரிக் ஆக்சிஸ் மூலமாக எத்தனை எலமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோன்னா 4 எலமெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் சரியா? ஸோ அப்போ ஜின்னு எடுத்துக்கோங்க. ஜி ஈக்குவல் டு அந்த எலமெண்ட்டை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது வேணால் லேபிள் கொடுத்துக்கோங்க சரியா? x1 x2 x3 இது வந்து ஐடென்டிட்டி, எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது வந்து என்னென்னா ஐடென்டிட்டி சரியா? அடுத்து y1 y2 y3 y4. ஓகே, ஸோ x1 x2 x3. ஓகே, y1 y2 y3 y4. ஓகே, இப்போ இது வந்து குரூப்பாக இருக்குமா? இஸ் ஜி கமா காம்போசிஷன் இஸ் ஏ காம்போசிஷனை பொறுத்து குரூப்பாக இருக்குமா? இங்கே 8 எலமெண்ட் உள்ள குரூப் சரியா? இது குரூப்பாக இருக்குமா இருக்காதான்னு பாருங்க.
அப்போ நீங்க வந்து இதுக்கு கேலி டேபிள் போடணும் சரியா. கேலி டேபிள் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் சரியா. இது வந்து நீங்க டக்குன்னு சொன்னீங்கன்னா கேலி டேபிள் வேகமா போடலாம். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகே. இங்க இப்போ ஜஸ்ட் x1 காம்போசிஷன் y1 என்னன்னு பாருங்க. x1 என்ன இருக்குன்னா 1 2 3 4 2 3 4 1 காம்போசிஷன். y1 வந்து என்னன்னா 1 4 வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. 1 2 1 2 3 4 4 3 2 1. Okay. Usual composition தான். This equal to 1 2 3 4. 1 goes to 4 சரியா. 1 goes to 4, 4 goes to 1 ஆயிட்டு. அடுத்து 2 goes to 3, 3 goes to 4. அடுத்து 3 goes to 2, 2 goes to 3. அடுத்து 4 goes to 1, 1 goes to 2. ஓகே. ஸோ இந்த இது இங்க இருக்கான்னு பாருங்க. x1 காம்போசிஷன் y1 கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த எலமெண்ட்ல இந்த இந்த இதுல 1ம் 3யும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, 2ம் 4ம் 2ம் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த ஆக்சிஸ் சரியா இதானே. ஸோ y4 சரியா. ஸோ திஸ் ஈக்குவல் டு y4. ஸோ இது மாதிரி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு நாளைக்கு கேலி டேபிள் போடுங்க சரியா. கேலி டேபிள் போட்டு பாருங்க, போட்டு ப்ரெசன்ட் பண்ணணும் சரியா. டிஸ்பிளேல எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி உங்கள் செல்லு இல்லைன்னா லேப்டாப்பில் வச்சுக்கிங்க. நீங்கள் அந்த கேலி டேபிளுடைய ஆன்சரை இல்லைன்னா ஷேர் பண்ணி காட்டணும் சரியா. அதர்வைஸ் நான் வந்து இந்த இது இருக்குல்ல கூகுள் கிளாஸ் ரூமில் நான் ஒரு கொஸ்டின் போட்டு விட்டு தான் அதுக்கு ஆன்சர் சப்மிட் பண்ணுங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல சரியா. ஓகேவா. இதே மாதிரி காம்போசிஷனை பொறுத்து, இந்த காம்போசிஷனை பொறுத்து ஜி கமா காம்போசிஷன் வந்து குரூப்பா இருக்கும் சரியா. இந்த குரூப் என்ன சொல்லுவோம்னா D8ன்னு சொல்லுவோம், டைகெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 8. இந்த குரூப் அப்போ x1 காம்போசிஷன் y1 கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா. y1 காம்போசிஷன் x1 என்ன வரும்னு பாருங்க. 1 2 3 4 4 3 2 1 4 3 2 1. ஓகே. 1 4 4 2 3 4 1 2 3 4 1. Okay. 1 2 3 4. 1 goes to 2, 2 goes to 3 ரைட்டா. அடுத்து 2 goes to 3, 3 goes to 2. அடுத்து 3 goes to 4, 4 goes to 1. அடுத்து 4 goes to 1, 1 goes to 4. ஓகே. அப்போ இது நாட் ஈக்குவல் டு x1 காம்போசிஷன் y1 x1 காம்போசிஷன் y1 சரியா. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா D8 வந்து இஸ் ஏ நான் எபிலியன் குரூப். ஓகே. அடுத்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இப்போ ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் மூலமா 2 குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் சரியா. அடுத்து பென்டகன் ஹெக்ஸகன், இந்த இதுக்கு நீங்க ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வாங்க சரியா. கிராஃப் ஷீட்ல பென்டகன் ஹெக்ஸகன் போடுங்க, எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணணும்னு பாருங்க சரியா. ஒன்றும் இல்லை, 360/5 போடுங்க, அல்லது அடுத்து 360/6 போடுங்க. அத்தனை டிகிரி நீங்க கிராஃப் ஷீட்ல இதை போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ரொட்டேஷன் உங்களுக்கு வந்து புரியும். 120 டிகிரி ரொட்டேட் பண்ணதப்போ இந்த 1 வந்து இந்த பொசிஷனுக்கு வருமாங்கிறதே ஒரு கொஸ்டின் சரியா. நீங்க கிராஃப் ஷீட்ல போட்டு பார்த்தீங்கன்னா அழகா தெரியும் சரியா. அதாவது 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் சரியா. இந்த D8ஓட கேலி டேபிள் போட்டு வரணும் சரியா. D8ஓட கேலி டேபிள். அடுத்து பென்டகன் ஹெக்ஸகனுக்கு இது மாதிரி நீங்க ஜாமெட்ரிக்கலா எழுதி அதுக்குரிய கேலி டேபிளும் போட்டு மண்டே சப்மிட் பண்ணுங்க சரியா. மண்டேக்குள்ள அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சு சப்மிட் பண்ணுவீங்க சரியா. ஓகே சார். ஸோ அப்போ இது வந்து ஜாமெட்ரிக்கல் வியூவில் தான் நம்ம இங்கே இப்படி எழுதியிருக்கோம் சரியா. D6 D8லாம் வந்து ஜாமெட்ரிக்கல் மீனிங்கை வச்சு தான் நம்ம இதை எழுதியிருக்கோம். இன் ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்னு சொல்லிடுறேன். இன் ஜென்ரல்
ரெகுலர் என்கான் எடுத்துக்கணும் சரியா. ரெகுலர் என்கான்னா என்ன அர்த்தம்னா என்கான்னா என் சைடு உள்ள இது சரியா, என் சைடு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 3 கான்னா என்ன அர்த்தம்னா ட்ரையாங்கிள் சரியா. அடுத்து 4 கான்னா என்ன அர்த்தம்னா ஸ்கொயர். அடுத்து பெண்டகன் ஹெக்ஸகன் இப்படியே போய்கிட்டே இருக்கும் சரியா. ரெகுலர் கான்னா என் சைடு உள்ளது என் சைடு இருக்கும், என் சைடு ஈக்குவலாக இருக்கும் சரியா. இதில் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் சரியா. ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷனில் பண்ணுதப்போ ரொட்டேஷனில் என் எலமெண்ட் கிடைக்கும். சிமெட்ரிக் ஆக்சிஸ் என் சிமெட்ரிக் ஆக்சிஸ் இருக்கும். அந்த சிமெட்ரிக் ஆக்சிஸ் மூலமாக என் எலமெண்ட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க சரியா. ஓகே, இப்போ இங்கே ஜென்ரலாக இதை எப்படி எழுதுதோன்னா D2n எழுதுவோம். D2n ஈக்குவல் டு 1 r ஸ்கொயர் அப் டு r பவர் n மைனஸ் 1. இது எல்லாமே ரொட்டேஷன் மூலமாக கிடைக்கிறது சரியா. n ரொட்டேஷன் இருக்கா, nth ரொட்டேஷன்ல தான் என்ன வந்துடும்னா ஐடென்டிட்டி வந்துடும். நீங்கள் இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இதில் nth ரொட்டேஷன் பண்ணதப்போ தான் அங்கே 4 சைடு இருக்கு. 4th ரொட்டேஷன்ல என்ன ஆகுது, ஐடென்டிட்டி ஆகிடுது ரைட்டா. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ரொட்டேஷன் சரியா. 1 r ஸ்கொயர் இது எல்லாமே ரொட்டேஷன் மூலமா வருது சரியா. அடுத்து SR ஸ்கொயர் அப் டு SR பவர் n மைனஸ் 1. எஸ் என்னன்னா சிமெட்ரிக் ஆக்சிஸ் மூலமா கொண்டு வரோம்ல அந்த இதுதான் சரியா. SR ஸ்கொயர் அப் டு SR பவர் n மைனஸ் 1. ஸோ இதுதான் ஜென்ரலான வியூ. நம்ம வந்து ஜாமெட்ரிக்கலாக எழுதுறதுனால இந்த பெர்முட்டேஷன் ஃபார்ம்ல எழுதி நம்ம இதை குரூப்னு சொல்லியிருக்கோம். மோர் ஜென்ரலாக எழுதுறப்போ என்ன எழுதுவோம்னா D2nல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா 1 r ஸ்கொயர் அப் டு r பவர் n மைனஸ் 1 SR ஸ்கொயர் அப் டு SR பவர் n மைனஸ் 1 சரியா. இப்போ இந்த குரூப்பை எழுதுறதுக்கு எது மட்டும் போதும் பாருங்க. இந்த குரூப்பை எழுதுறதுக்கு என்னென்ன தேவைன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ எழுதியிருக்கேன்ல ஜென்ரலா, இது எழுதுறதுக்கு எது மட்டும் போதும் இருங்க, r எடுத்துங்க சரியா. r இருந்துச்சுன்னா r ஸ்கொயர் r கியூப் அப் டு r பவர் n மைனஸ் 1 முடிய கொண்டு வந்துடலாமா. r 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா r ஸ்கொயர் வந்துடும். r 3 டைம்ஸ் பண்ணதப்போ r கியூப் வந்துடும். அப் டு r n மைனஸ் 1 டைம்ஸ் பண்ணதப்போ r பவர் n மைனஸ் 1 வந்துடும். n டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணினீங்கன்னா என்ன வந்துடும்னா r பவர் n. r பவர் n இங்கே வந்து என்னன்னா 1ன்னு அர்த்தம் சரியா. r பவர் n வந்து 1 சரியா. அடுத்து s எடுத்துக்குங்க சரியா. இப்போ எஸ் மட்டும் தெரியும். ஆர் இருந்துச்சுன்னா ஆர் மூலமா இந்த n மைனஸ் 1 எலமெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். எஸ் எடுத்துக்கங்க. எஸ் இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணா எஸ்ஆர் கிடைச்சிரும். எஸ்ஆர் ஸ்கொயர் வந்துடும் அப் டு எஸ்ஆர் பவர் n மைனஸ் 1 சரியா. அப்போ இந்த குரூப்பை எழுதுறதுக்கு ஒரு ரொட்டேஷனும் ஒரு ரிஃப்ளெக்ஷனும் கிடைச்சா போதும். இந்த சிமெட்ரி ஆக்சிஸ் மூலமா இது ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் சரியா. இது ரெண்டு கிடைச்சா போதும். அப்போ D2n is generated by r comma n. Sorry, r comma s such that r power n வந்து என்னன்னா 1. r power n வந்து 1. இப்போ நல்லா கவனிச்சிங்க. இது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம். இப்போ இந்த எலமெண்ட் எடுத்துக்கங்க. இந்த எலமெண்ட் என்னது, இந்த ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுதீங்க ரைட்டா. அப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணதப்போ இந்த ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிட்டா. இப்போ ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகி 3 இங்கே இருக்கும், 2 இங்கே இருக்கும். அகைன் அதை ஜஸ்ட் ஒரு டேர்ன் பண்ணுங்க, என்ன ஆகும்னா 2 இங்கே வந்துடும், 3 இங்கே வந்துடும் ரைட்டா. அப்போ பாருங்க இப்போ எல்லாமே அந்தந்த பொசிஷன்ல வந்துட்டா. ஸோ அப்போ இந்த எலமெண்டோடைய ஆர்டர் வந்து என்னன்னா 2. அதாவது 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் திருப்பு ரொட்டேட் பண்ணீங்கன்னா 2ம் 3யும் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அகைன் திரும்ப ரொட்டேட் பண்ணுங்க, 2 வந்து அதே பொசிஷன்ல வந்துடும், 3 அதே பொசிஷன்ல வந்துடும். அப்போ இதனுடைய இதை 2 திருப்பு இது பண்ணீங்கன்னா ஸ்கொயர் வந்து என்ன ஆயிரும்னா ஐடென்டிட்டி. அதே மாதிரி இந்த இது எல்லாமே தான் சரியா. அப்போ இங்க எழுதுறப்போ D2n is generated by r comma இந்த நோட்டேஷன் வந்து generated by சரியா. is a group generated by r and s such that r power n வந்து 1 இருக்கும் and s ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கும்னா 1 இருக்கும் and rs வந்து எப்படி இருக்கும்னா sr இன்வர்ஸா இருக்கும்.
ஆர்எஸ் வந்து எஸ்ஆர் இன்வர்ஸா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இந்த D2Nல உண்டு. சரியா? D2N is a group generated by D2N எழுதுறதுக்கு ஆரும் எஸ்ஸும் போதும் இந்த ப்ராப்பர்ட்டியோட. ஆர் பவர் என் வந்து கண்டிப்பா ஒன்னா இருக்கும். எஸ் ஸ்கொயர் வந்து ஒன்னா இருக்கும். ஆர்எஸ் ஈக்குவல் டு எஸ்ஆர் இன்வர்ஸ். சரியா? ஓகே. இப்போ கவனிங்க. இப்போ let r power I belongs to D2N எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ find the inverse of r power I. Find the inverse of r power I. Okay. சரியா? r power I கூட எதை ப்ராடக்ட் பண்ணனா 1 வரும். இந்த குரூப்ல 1 is the identity element in D2N. சரியா? 1 தான் என்னன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகே. இப்போ r பவர் ஐயோட இன்வர்ஸ் என்ன வரும்? r பவர் ஐ கூட இதுல உள்ள எந்த எலமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணுனா 1 வரும்? சொல்ல முடியுமா? r power n minus I. வெரி குட், வெரி குட். இப்போ r பவர் ஐ இன்ட்டு r பவர் n மைனஸ் ஐ போட்டுருங்க. ஸோ என்ன வரும்? r பவர் ஐ பிளஸ் n மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம். ஸோ ஐ கேன்சல் ஆயிரும். r பவர் n வரும். r பவர் n வந்து என்னன்னா 1. சரியா? ஸோ அப்போ r பவர் இன்வர்ஸ் ஆஃப் r பவர் ஐ ஈக்குவல் டு r பவர் n மைனஸ் ஐ ஃபார் எவ்ரி I equal to 1, 2 up to n minus. Okay. R power I ஜென்ரலா எழுதிட்டேன். I வந்து எங்க வேரி ஆகுதுன்னா 1 போட்டீங்கன்னா r பவர் 1. சரியா? r பவர் 1 ஓட r ஓட இன்வர்ஸ் வந்து r பவர் n minus 1. r ஸ்கொயர் உடைய இன்வர்ஸ் வந்து r பவர் n minus 2. r பவர் n minus 1 இன்வர்ஸ் வந்து r ஆ மாறிடும். சரியா? ஸோ D2N ல உள்ள எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய இன்வர்ஸ் சொல்ல முடியும். சரியா? இப்போ அடுத்து என்னன்னா எஸ்ஸோட இன்வர்ஸ் என்னதுப்பா? எஸ் ஸ்கொயர் சின்ஸ் இப்போ சின்ஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னா 1ன்னு இருக்கு. அப்போ எஸ்ஸோட இன்வர்ஸ் வந்து எஸ் தான், செல்ஃப் இன்வர்ஸ். சரியா? இந்த இடத்துல எஸ்ஸுக்கு வந்து இன்வர்ஸ் வந்து அதே தான். ஓகே. இப்போ ஒரு நிமிஷம் வரேன். இப்போ கவனிங்க, ஒய் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஒய் இருக்குல்ல, இந்த y1 எடுத்துக்குவோம். y1 என்னன்னா இந்த ஆக்சிஸ் மூலமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ரைட்டா? y1 எப்படிப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்? இந்த ஆக்சிஸ் மூலமா. ஓகே. இப்போ இந்த ஆக்சிஸ் இதை பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ட் கொடுத்தீங்கன்னா 4 இங்க வந்துடும், 1 இங்க வந்திருக்கும், 2 இங்க போயிடும், 3 இதுல வந்துடும். அகெயின் திரும்ப ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா, ரெண்டாவது திருப்பு ரொட்டேட் பண்ணதப்ப என்ன ஆகுனா 1 இங்க இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் திருப்பு பண்ணதப்போ 1 இங்க வந்துருது, 4 இதுல வந்துருது, இந்த இடத்துல 3 வந்துருது, இங்க 2 இருக்கு. ஓகே. திரும்ப ரொட்டேட் பண்ணதப்போ 1 அதே பொசிஷனுக்கு வந்துடும், 4 இங்க வந்துடும். ரைட்டா? அதே மாதிரி 2 இங்க வந்துடும், 3 இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ ரெண்டு திருப்பு ரொட்டேட் பண்ணதப்போ என்ன ஆகுது பாருங்க, 1 goes to 1, 4 goes to 4, 2 goes to 2, 3 goes to 3. அப்போ இந்த y1 உடைய ஸ்கொயர் வந்து என்னவாயிரும்? ஐடென்டிட்டியா வந்துருதா? ஐடென்டிட்டியா வருதா இல்லையாப்பா? எஸ் சார். அப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 1 2 3 4 4 3 2 1 எடுத்துங்க. காம்போசிஷன் 1 2 3 4 4 3 2 1. ஓகே. 1 2 3 4 1 goes to 4, 4 goes to 1 ஆயிட்டா. அடுத்து 2 goes to 3, 3 goes to 2, 3 goes to 2, 2 goes to 3. அடுத்து 4 goes to 1, சாரி இங்க 4 goes to 1, 1 goes to 4. ஸோ ஐடென்டிட்டி வந்துட்டா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த எல்லா எலமெண்ட்ஸ்னுடைய ஆர்டரும் என்னன்னா, இந்த எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் வந்து அதே தான், செல்ஃப் இன்வர்ஸ். சரியா? அதாவது சரி, இதை எழுதிக்குவோம். இப்போ எஸ்ஆர் இன்ட்டு எஸ்ஆர் கால்குலேட் பண்ணும்.
எஸ்ஆர் இன்ட்டு எஸ்ஆர் என்ன வரும்னு பார்ப்போம் சரியா. இப்போ D2n வந்து குரூப் தானப்பா. வரேன். எஸ் சார். D2n வந்து என்னன்னா, ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துங்க, இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா D2n வந்து என்னவாயிரும்னா இஸ் ஏ நான் abelian குரூப். ஓகே, abelian குரூப் சரியா. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. RS ஈக்குவல் டு SR இன்வர்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துக்கிறேன். இப்போ D2nல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் ட்ரூ. ஸோ அப்போ S இன்ட்டு ஆர் எஸ் இப்படி மாற்றிக்கிறேன் சரியா. இதில் அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் சரியா. இப்போ பாருங்களேன், இப்போ எஸ் இன்ட்டு ஆர்எஸ்க்கு பதிலாக எஸ்ஆர் இன்வர்ஸ் போட்டுக்கலாமா. ஆர்எஸ் ஈக்குவல் டு எஸ்ஆர் இன்வர்ஸ்னு இருக்கு ரைட்டா. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க இன்ட்டு ஆர். அகெயின் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டுக்கும் இது ரெண்டுக்கும் அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணுங்க. எஸ் இன்ட்டு எஸ் ஆர் இன்வர்ஸ் ஆர்னு வந்துடும் ரைட்டா. ஆர் இன்வர்ஸ் ஆர் வந்து என்னவாயிரும், ஒன்னா மாறிடுமா. இது எஸ் இன்ட்டு எஸ் வந்து எஸ் ஸ்கொயராக மாறிடும். ஆர் இன்ட்டு ஆர் இன்வர்ஸ் ஒன்னா மாறிடும். எஸ் ஸ்கொயர் என்னன்னா ஐடென்டிட்டி. ஸோ அப்போ 1 இன்ட்டு 1 ஸோ 1. அப்போ எஸ்ஆரை 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணதப்போ என்ன வந்துட்டுனா ஐடென்டிட்டி. ஸோ அப்போ எஸ்ஆரோட இன்வர்ஸ் என்ன வரும்பா, எஸ்ஆர் தான். ஓகே, எஸ்ஆரோட இன்வர்ஸ் வந்து அதே தான், செல்ஃப் இன்வர்ஸ் ரைட்டா. இப்போ இன் ஜென்ரலாக நான் எழுதுதேன் எஸ்ஆர் பவர் ஐ எடுத்துக்குவோம் சரியா. எஸ்ஆர் பவர் ஐ இன்ட்டு எஸ்ஆர் பவர் ஐ. இந்த இதில் மோர் ஜென்ரலாக இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன். ஆர் பவர் ஐ எஸ் ஈக்குவல் டு எஸ் ஆர் பவர் மைனஸ் ஐ. இந்த ரிசல்ட் எப்பவும் ட்ரூ தான். ஓகே, ஒன்றும் இல்லை, அதை வேணால் வெரிஃபை பண்ணலாம். ஜஸ்ட்டு வரேன். இப்போ என்ன எழுதியிருக்கேன்னா ஆர் பவர் ஐ எஸ் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்கேன்னா எஸ் ஆர் பவர் மைனஸ் ஐன்னு சொல்லியிருக்கேன்ல, இது ப்ரூவ் பண்ணுவோமே. ஓகே, இப்போ ஆர் பவர் ஐ எஸ் எடுத்துக்குவோம். திஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் ஐ மைனஸ் 1 ஆர் பவர் ஐ மைனஸ் 1 இன்ட்டு ஆர் எஸ். இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாமாப்பா. ஆர் பவர் ஐயை நான் ரெண்டாவது உடைச்சிட்டேன். ஆர் பவர் ஐயை வந்து ஆர் பவர் ஐ மைனஸ் 1 இன்ட்டு ஆர் போட்டுக்கிறேன் சரியா. திஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் ஐ மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. ஆர்எஸ் இருக்கு, அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா ஆர்எஸ் எப்படி எழுதிக்கலாம்பா, எஸ்ஆர் இன்வர்ஸ். வெரி குட், எஸ்ஆர் இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம் சரியா. அடுத்து என்ன செய்யுதுன்னா அகெயின் ஆர் பவர் ஐ மைனஸ் 1 உடைச்சிருந்தேன். எப்படின்னா ஆர் பவர் ஐ மைனஸ் 2 இன்ட்டு ஆர் எஸ் ஆர் பவர் மைனஸ் 1 சரியா. இந்த இடத்துல திரும்ப அந்த இதை யூஸ் பண்ணுங்க. என்னன்னா ஆர்எஸ் ஈக்குவல் டு எஸ்ஆர் இன்வர்ஸ் இருக்குல்ல, அதை இங்கே அப்ளை பண்ணுங்க. ஆர் பவர் ஐ மைனஸ் 2 இன்ட்டு எஸ் ஆர் பவர் மைனஸ் சரியா. இங்கே ஒரு ஏற்கனவே ஒன்று இருக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர் பவர் ஐ மைனஸ் 2 எஸ் ஆர் பவர் மைனஸ் 2 மாறிடும் சரியா. இப்போ இதை ஐ டைம்ஸ் இப்படி இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா எஸ் ஆர் பவர் மைனஸ் ஐ கிடைச்சிடும். இதுதானே இந்த ப்ராசஸ் இதை ஐ டைம்ஸ் பண்ணுங்க, இந்த இது கிடைச்சிடும் சரியா. அப்போ ஆர் பவர் ஐ எஸ் ஈக்குவல் டு எஸ் ஆர் பவர் மைனஸ் ஐ. இது எப்பவும் ட்ரூ சரியா. ஓகே, இப்போ எஸ் ஆர் பவர் ஐ எடுத்துக்கிறேன் இன்ட்டு எஸ் ஆர் பவர் ஐ ஈக்குவல் டு என்னன்னு பார்ப்போம் சரியா. இப்போ அகெயின் அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ் இன்ட்டு ஆர் பவர் ஐ எஸ்ன்னு மாற்றிக்கிறேன் சரியா, இன்ட்டு ஆர் பவர் ஐ. ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் ரிசல்ட்டை இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த ரிசல்ட்டை இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எஸ் இன்ட்டு எஸ் ஆர் பவர் மைனஸ் ஐ இன்ட்டு ஆர் பவர் ஐயா மாறிடும். இது வந்து எஸ் ஸ்கொயர் வந்து 1, இதுவும் 1ஆ மாறிடுமா. ஸோ ஈக்குவல் டு 1. அப்போ திஸ் ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் ஐ ஈக்குவல் டு 1 to n மைனஸ் 1 சரியா. 0 2 போட்டுக்கலாம். ஆர் பவர் 0 போட்டிங்கன்னா 1ஆ மாறிடும். அப்போ எஸ் ஸ்கொயர் வந்து 1 வந்துட்டு சரியா. ஐ ஈக்குவல் டு 0 to n மைனஸ் 1. அப்போ எஸ் ஆர் பவர் ஐ ஓட இன்வர்ஸ் வந்து என்னன்னா எஸ் ஆர் பவர் ஐ தான். எஸ் ஆர் பவர் ஐயோட இன்வர்ஸ் வந்து என்னன்னா எஸ் ஆர் பவர் ஐ தான் சரியா.
அப்போ பாருங்க இந்த டைஹெட்ரல் குரூப்ல இந்த 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 எலமெண்ட்டுக்கெல்லாம் செல்ஃப் இன்வெர்ஸ் சரியா, இதெல்லாம் வந்து செல்ஃப் இன்வெர்ஸ் உள்ளது. இங்க உள்ளதுக்கு நம்ம சொல்லிட்டோம் ஆர் பவர் ஐயோட இன்வெர்ஸ் வந்து என்னன்னா ஆர் பவர் n மைனஸ் ஐன்னு சொல்லிட்டோம். 1 வந்து ஐடென்டிட்டி இன் D2n சரியா. ஓகே, இப்போ D3 எடுத்துப்போம். D6 என்னன்னா 1 r ஸ்கொயர் s sr sr ஸ்கொயர். ஓகே, இப்போ இதுக்கு கேலி டேபிள் போடும். 1 r ஸ்கொயர் s sr sr ஸ்கொயர். ஓகே, உங்க 1 r ஸ்கொயர் s sr sr ஸ்கொயர். ஓகே, இப்போ ஐடென்டிட்டி வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே தான் 1 r ஸ்கொயர் s sr sr ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே r ஸ்கொயர் s sr sr ஸ்கொயர் சரியா. இப்போ ஆரை ப்ராடக்ட் பண்ணுங்க. r இன்ட்டு ஆர் வந்து r இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்து r பவர் 3 வரும், r பவர் 1. அடுத்து rs வருதா, rs வந்துடுது சரியா, இப்படிதானே. r இன்ட்டு எஸ் இதை கண்டுபிடிக்கணும். ஆர்எஸ் என்னன்னா எஸ்ஆர் இன்வெர்ஸ் ரைட்டா. ஆர் இன்வெர்ஸ் என்னதுப்பா, ஆறுங்கிற எலமெண்டோட இன்வெர்ஸ் இந்த இடத்துல இங்கே இருக்குல்ல. ஆர் ஸ்கொயரோட ப்ராடக்ட் பண்ணதப்போ 1 வந்துட்டாப்பா. அப்போ ஆரோட இன்வெர்ஸ் வந்து என்னது ஆர் ஸ்கொயர். அப்போ இது எஸ்ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த இடத்துல எஸ்ஆர் ஸ்கொயர். ஓகே, நல்லா கவனிச்சிங்க. ஆரோட இன்வெர்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரோட இன்வெர்ஸ் என்னன்னு கேட்டால் ஆர். ஓகே, இப்போ இதில் எழுதிட்டோம். அடுத்து என்னது ஆர் இன்ட்டு எஸ்ஆர். ஓகே, இப்போ ஆர் இன்ட்டு எஸ்ஆர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் எஸ் இன்ட்டு ஆர்னு எழுதலாம். இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி ஆர்எஸ் ஈக்குவல் டு எஸ்ஆர் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா எஸ் ஆர் இன்வெர்ஸ் ஆர். ஓகேவா, இது 1 மாறிடும். ஸோ ஈக்குவல் டு எஸ். அப்போ இந்த இடத்துல எஸ் போட்டுருங்க சரியா. அடுத்து ஆர் இன்ட்டு எஸ்ஆர் ஸ்கொயர் பாருங்க. அகெயின் அசோசியேட்டிவ்ல டைரக்டாக எழுதுங்க. இந்த இதை எப்படி எழுதுனா எஸ் ஆர் இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ எஸ் ஆர் இன்வெர்ஸ் ஆர் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ அப்போ இது வந்து எஸ்ஆராக மாறிடும். இங்கே -1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ எஸ்ஆர் இந்த இடத்துல எஸ்ஆர் சரியா. இது ஆர் ஸ்கொயரால் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வந்து ஆர் பவர் 3, ஆர் பவர் 3னா 1. அடுத்து ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்ன வரும் பாருங்க, ஆர் பவர் 4 வரும். இது ஆர் பவர் 3 இன்ட்டு ஆர்னு எடுத்துங்க. ஆர் பவர் 3 1 அப்போ இது இதனுடைய வேல்யூ ஆர். ஸோ ஆர் பவர் 4 வந்து ஆர் சரியா. அடுத்து ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எஸ்ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிங்க. டைரக்டாக எழுதுதான் எஸ் ஆர் பவர் -2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதை எப்படி ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கோம்ல, எஸ்ஆர் பவர் ஐ சாரி ஆர் ஸ்கொயர் டு எஸ். ஓகேவா, எதுப்பா ஆர் பவர் ஸ்கொயர் டு எஸ் தானே எதுப்பா, புரியல எதுப்பா. சார் இல்ல மல்டிபிள் ஆர் ஸ்கொயர் டு எஸ் தானே சார். இப்போ சாரி நான் எஸ்ஆர் ஸ்கொயர் போயிட்டேன். ஆர் ஸ்கொயர் இன்ட்டு திஸ். ஓகே, ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எஸ், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எஸ். அப்போ இது என்னன்னா எஸ்ஆர் பவர் -1 எழுதிக்கலாம் சரியா. எஸ் இன்ட்டு இது என்னன்னா ஆர் ஸ்கொயருடைய இன்வெர்ஸ் சரியா. இன்வெர்ஸ் எழுதுறப்ப கொஞ்சம் கவனமா எழுதுங்க. ஆர் ஸ்கொயருடைய இன்வெர்ஸ், ஆர் ஸ்கொயருடைய இன்வெர்ஸ் வந்து என்னன்னா ஆர் தான். ஸோ எஸ்ஆர். ஓகே, அடுத்து இதை ப்ராடக்ட் பண்ணுங்க. ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எஸ்ஆர். இந்த டைரக்டா எழுதுதான் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. எஸ் ஆர் பவர் -2 இன்ட்டு ஆர். ஓகேவா, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுதம்பா. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இங்கே எழுதிருக்கேன். டைரக்டா எழுதுதேன். ஆர் ஸ்கொயரை இங்கே கொண்டு வருவோம், எஸ்ஸை முன்னாடி வந்துடும்.
ஸோ அப்போ இதில் ஒரு ஆறு கேன்சல் ஆயிரும். எஸ்ஆர் இன்வெர்ஸ்னு வரும். ஆரோட இன்வெர்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர். ஸோ எஸ்ஆர் ஸ்கொயர் ஆயிரும். ஓகே, இதில் இந்த ரோல இல்லாத எலமெண்ட் என்னன்னா எஸ், டைரக்டாக எஸ்ஸை போட்டுருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் எஸ் தான் வரும். சரியா? அடுத்து இதில் ஈஸி, எஸ்ஆர் வந்துடும். இதில் எஸ்ஆர் ஸ்கொயர் வந்துடும். இது எஸ் வந்துடும். ஓகே, ஏன்னா எஸ் இன்ட்டு ஆர் எஸ்ஆர், எஸ்ஆர் இன்ட்டு ஆர் எஸ்ஆர் ஸ்கொயரு, எஸ்ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் எஸ்ஆர் பவர் 3, ஆர் பவர் 3க்கு 1 போட்டிருந்தேன். ஸோ எஸ். அடுத்து இதில் எஸ்ஆர் ஸ்கொயர், இதில் எஸ் வந்துடும். எஸ் ஆர் பவர் 4 வரும். ஆர் பவர் 4 வந்து ஆர் தான். ஸோ எஸ்ஆர் ஆயிரும். சரியா? அடுத்து எஸ் ஸ்கொயர் வந்து 1. சரியா? அடுத்து இதை ப்ராடக்ட் பண்ணுங்க. எஸ் இன்ட்டு எஸ்ஆர், எஸ் இன்ட்டு எஸ்ஆர் போட்டிங்கன்னா எஸ் ஸ்கொயர் வந்து 1ஆ மாறிடும். சரியா? எஸ் ஸ்கொயர் 1 ஆயிரும். ஸோ இது வந்து ஆறாக மாறிடும். அடுத்து எஸ் இன்ட்டு எஸ்ஆர் ஸ்கொயர், எஸ் ஸ்கொயர் 1 ஆயிரும். ஸோ இதில் ஆர் ஸ்கொயர் வரும். அடுத்து எஸ்ஆர் இன்ட்டு இது கண்டுபிடிங்க. எஸ்ஆர் இன்ட்டு இது கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னா எஸ்ஆர் இன்ட்டு எஸ், எஸ்ஆர் இன்ட்டு எஸ் தானே. இப்போ இதை டைரெக்டாக நான் எழுதுதான். எஸ் இன்ட்டு எஸ் ஆர் இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாமா? இந்த 2 எலமெண்ட்டுக்கும் இது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. சரியா? எஸ் அப்படி வச்சுக்கிங்க. அசோசியேட்டிவ் லா படி எஸ் இன்ட்டு ஆர்எஸ்னு வந்துடும். ஆர்எஸ் எப்படி எழுதலாம்னா எஸ்ஆர் இன்வெர்ஸ்டாக எழுதலாம். ஸோ எஸ் ஸ்கொயர் வந்து 1. ஸோ ஆர் இன்வெர்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர். அப்போ எஸ்ஆர் இன்ட்டு எஸ் வந்து ஆர் ஸ்கொயர். ரைட்டா? அடுத்து எஸ்ஆர் இன்ட்டு எஸ்ஆர் வந்து 1ன்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ இதில் இல்லாதது எதுன்னு பாருங்க, ஆர் தான் இல்லை. ஸோ ஆரை போட்டுருவேன். அதே மாதிரி இங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தாலும் இங்கே ஆர் வரும், இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் வரும், இதில் 1 வந்துடும். ஸோ இதான் வந்து என்னென்னா கேலி டேபிள் ஃபார் D6, கேலி டேபிள் ஃபார் D6. சரியா? ஓகே, நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கு சொல்லிடுங்க. வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து construct D10 and D12 geometrically. ஓகே, அடுத்து கேலி டேபிள் ஃபார் D8. இந்த ஜாமெட்ரிக்கலாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கல்ல, ஜாமெட்ரிக்கலாக இப்போ கண்டுபிடிச்சான்லப்பா, ஸ்கொயரை யூஸ் பண்ணி அந்த இதுக்கு கேலி டேபிள் போடுங்க. சரியா? அடுத்து வரேன். அடுத்து கேலி டேபிள் ஃபார் D8, D10, D12. இது வந்து எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்? நம்ம D2n ஜென்ரலாக டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, இந்த இது மாதிரி இந்த D6க்கு ஒரு கேலி டேபிள் போட்டிருக்கோமா? இதே மாதிரி